திருநெல்வேலி அரசு மருத்துவமனையில் சிறுநீர் பரிசோதனைக்கு வரும் நோயாளிகள் கழிப்பறை வசதியின்றி அவதிப்பட்டு வருவதாக புகார் எழுந்துள்ளது. திருநெல்வேலி அரசு மருத்துவமனைக்கு தினமும் ஆயிரக்கணக்கான நோயாளிகள் வந்து சிகிச்சை பெற்று செல்கின்றனர். இந்த நிலையில் சிறுநீர் பரிசோதனைக்கு வரும் நோயாளிகள் முறையான கழிப்பறை வசதி இல்லாததால் பெரும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். இதுகுறித்த புகாரின் அடிப்படையில் புதிய தலைமுறையின் செய்திக்குழு கள ஆய்வு மேற்கொண்டது. கழிப்பறைகள் முறையான பராமரிப்பின்றி தாழ்பால் இல்லாமல் கயிறு மற்றும் துணியால் கட்டப்பட்டு சுகாதாரமற்ற முறையில் காட்சி அளித்தது ஆய்வில் தெரிய வந்தது. தூத்துக்குடியிலிருந்து வந்த மாற்றுத்திறனாளி பெண் பல மணி நேரம் அலைக்கழிக்கப்பட்டதாகவும் கழிவறை எங்கே உள்ளது என்று தெரியவில்லை என்றும் வேதனை தெரிவித்தார். அப்படியா? ஒரு இடத்துக்கு ஒரே ஒரு டெஸ்ட்னா அந்த டெஸ்ட்டுக்குள்ளது எல்லாம் பக்கத்தில் இருந்தால் தான் நல்லா இருக்கவங்க சரியா எங்கனாலும் பேசலாம். இப்போ நாங்கள் எங்களை போட்டாலே நாங்கள் எங்கே போக முடியும்? இது குறித்து மருத்துவமனை டீன் ரேவதி பாலனிடம் கேட்டபோது கழிப்பறையை தூய்மை செய்யாத ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். மேலும் கழிவறை கதவுகள் விரைவில் சீரமைக்கப்படும் என்றும் உறுதியளித்தார்.